அம்மா, நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்கம்மா. உங்களால எனக்கு கஷ்டம்னு யார் சொன்னது? நீங்க நீங்க இன்னும் 100 வருஷத்துக்கு எங்க கூட இருக்க போறீங்கம்மா. இந்தாம்மா. என்னங்க? சரிம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. நான் ஓனர்கிட்ட பேசி ரெடி பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா. சொல்லு சிங்கம். மேடம், எனக்கு ஒரு ஹெல்ப் மேடம். என்ன சொல்லு. இப்பதான் என் பொண்டாட்டி கால் பண்ணா. ஊர்ல அம்மா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்களா? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் மேடம். என்னையா, இன்னும் வேலையும் ஒழுங்கா முடிக்கல, அதுக்குள்ள காசு காசுங்கற? எவ்வளவு வேணும்? ஒரு 3 லட்சம் மேடம். என்னது 3 லட்சமா? யோ, நான் விளையாடுறியா? உனக்கு டீல் பேசினதே 2 லட்சத்துக்கு தான். அதுலயும் 1 லட்சத்தை ஏற்கனவே வாங்கிட்ட. இதெல்லாம் வேலைக்காகாது சிங்கம். நீ நான் சொன்ன வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா காசை பத்தி பேசு. மேடம் மேடம், இவளும் இப்படி கைவிட்டுட்டாலே என்ன செய்யறது? உயிரோட இருக்கும் போதே உன்னை காப்பாத்த முடியாத கையால் ஆகாதவனா இருக்கேனம்மா. நான் என்னமா பண்றது இப்போ? என்னால உன்னை காப்பாத்த முடியலையேம்மா, காப்பாத்த முடியலையே. அண்ணா, என்னாச்சு? ஒண்ணில்லம்மா, ஒண்ணில்ல. அண்ணா, கண்ணெல்லாம் கலங்கி அழுதுட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டா எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. சொல்லுங்கண்ணா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அண்ணா, அழாதீங்க. இப்ப என்ன, பணம் வேணுமா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? காசு இல்லாதவங்களுக்கு காசு மட்டும் தானமா பிரச்சனை. அதுக்கு தானமா விருப்பமே இல்லாம என்னென்னவோ வேலையெல்லாம் பண்றோமா. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? ஒரு 3 லட்சமா. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா வேற வீட்ல இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த நகையை வச்சு உங்க அம்மாவுக்கான ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பாருங்க. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். யோசிக்காதீங்கண்ணா, புடிங்க. நானும் இப்போ நீங்க இருக்கிற இதே நிலைமையில இருந்திருக்கேன்னா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் குடும்பம் தான் முக்கியம். அதுக்காக நாம எல்லா கஷ்டமும் படுவோம். அண்ணா, ஒரு விதத்துல நீங்களும் நானும் ஒண்ணுதான். இத வச்சுக்கோங்க, போய் அம்மாவை பாருங்க. ஐயோ அண்ணா, என்னண்ணா இது? ரொம்ப நன்றி மித்ராமா. இந்த உதவி நான் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன். அண்ணா, நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல.
ஆனா நான் உங்களை என் அண்ணனா தான் நினைக்கிறேன். போங்கண்ணா, போய் அம்மாவை பாருங்க. நான் வரேம்மா. மேடம் வர்றேன். நீங்க எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்றது? நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நான் உங்களை பார்த்துட்டேன். கொஞ்சம் இடது பக்கம் திரும்பி பாருங்க. இங்க மேடம். யா பார்த்துட்டேன், இரு வரேன். என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு என்ன பார்க்கணும்னு கூப்பிட்ட? அது ஃபர்ஸ்ட் சொல்லு. எதுக்கு கூப்பிட்டியா? என்ன மேடம், ஒரு பிளானிங் பார்ட்னரை பார்த்து பேசணும்னு நினைக்கிறது குத்தமா? அதுவும் இல்லாம நீங்க இப்ப அந்த மித்ராவை பழி வாங்க எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிற மாதிரி தெரியலையே. அதான் நானே உங்களை கால் பண்ணி பார்க்கலான்னு வர சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், சிங்கத்தை போய் பாத்தீங்களா, பேசுனீங்களா, என்ன விஷயம் தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டேன். வாட்? பிளானிங் பார்ட்னரா? அதுவும் உன்னோடையா? என்ன உளர்ற? அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்கு மித்ராக்கு பிளான் பண்றதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்? என்ன மேடம், வார்த்தையெல்லாம் மாறுது பாத்தீங்களா? உங்களுக்கு தேவையான விஷயம் என்கிட்ட இருந்து கிடைச்ச உடனே நீங்க என்ன காட்டி விட பாக்குறீங்க? ஏய், நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. முதல்ல உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இப்போ என்ன வர சொன்னியோ அதை மட்டும் பேசு, போதும். மேடம், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்னையா என்னமோ ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும்? பாருடா, இது நல்லா இருக்கே. நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுதானே நீங்க அத்தனை திட்டமும் போட்டீங்க. நீங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல என் ஆளுங்களை வச்சு எல்லாமே பண்ணனே. இப்ப காரியம் முடிஞ்சது. மித்ராவை ஈஸியா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்க. அந்த வினையையும் கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணமா இருந்தானா ஒண்ணும் இல்லாம சும்மா போணுமா? அதெல்லாம் முடியாது. இப்பவே நான் சொல்ற அக்கவுண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்பர் பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா மித்ராவுக்கு நல்லது. ஐயோ, இவன் வேற. ஓ ஷிட், இவன் எங்க இங்க வந்தா? அச்சச்சோ. ஓகே ஓகே, நீ கேட்ட பணத்தை தர. வினை இங்கதான் வரான். நீயும் நானும் இப்படி உட்கார்ந்து பேசுறத பார்த்தா அவ்வளவுதான். நீ முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. நீ கேட்ட பணம் உன்னை தேடி வரும். நான் கேட்ட பணமா? நான் இன்னும் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, எவ்வளவு தருவீங்க மேடம்? நீ எவ்வளவு கேட்டாலும் தர. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரி, உங்க வார்த்தையை நம்புறேன். ஏய், நீ போ முதல்ல இங்க இருந்து. மேடம், நான் தான் சொல்றேன்ல மேடம், அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சார் கிட்ட போட்டோ காமிச்சிட்டேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது மேடம். இதோ சாரே வந்துட்டாரு, நீங்களே பேசிக்கோங்க, நான் போறேன். ஏய் டேய், ஏய் வினய், வாட் a surprise. நீ இங்க? நதிங். ஃப்ரெண்ட் ஒருத்த வரேன்னு சொல்லியிருந்தான், அவனை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஓ, சரி உட்கார் வினய். ஆமா, இவன் என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான்? அவன் பேசல. நான் இங்க வேற வேலையா வந்தேன். இவனை பார்த்தேன். நான் தான் புடிச்சு வச்சு அவன்கிட்ட மித்ராவை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் உன்னை பார்த்ததும் அவன் ஓடிட்டான். சரி, அவனை விடு. நீ சொல்லு, என்ன விஷயம்? நீ ஏன் இங்க தனியா இருக்க தீபிகா?
நானும் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட்டிங் வினய். ஓ, அப்பாடா தப்பிச்சோம். வாயா சிங்கம். போன இடம் எப்படி? சுகமா இருக்கியா? சாப்பாடு தூக்கம்லாம் எப்படி? அங்க எந்த பிரச்சனையும் இல்லல்ல? என்ன நக்கலா? யாரு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறது? நானா நீயா? நீ எல்லாம் ஒரு சம்பவக்காரனா? சி, உன்னெல்லாம் ஒரு சம்பவக்காரனா நினைச்சு காசு கொடுத்து அனுப்புனேன் பாரு. என்ன சொல்லணும்? கொடுத்த காசுக்கு இது வரைக்கும் என்னையா பண்ண? ஓ, சார் வாய திறந்து பேச மாட்டீங்களோ? கை நீட்டி காசு வாங்க தெரியுதுல்ல? அப்படி வாங்கின காசுக்கு நியாயமா என்னடா பண்ணி கிழிச்ச? வினய் என்னாச்சு என்னாச்சுன்னு என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இத பாரு, என்ன பெரிய காசு காசுங்கற? இந்தா புடி, நீயே வச்சுக்க. என்ன சிங்கம், பேச்செல்லாம் வேற மாதிரி தடுமாறுது? தீபிகா, இப்பதான் தெளிவா இருக்கேன், தெளிவா பேசுறேன். நான் ஒன்னும் தடுமாறல. என்ன சிங்கம், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்பதான் எனக்கு எல்லாம் விளங்குது. மித்ராவை என்னால கொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அவ நல்லவ, நீதான் கேடு கெட்டவ. அப்படி ஒரு பொண்டாட்டியை தப்பா நினைச்சு கொல்ல சொல்றானே அவ புருஷன், அவன் ஒரு கேடு கெட்டவன். அப்படி என்ன நீ அவளை நல்லவனு கண்டுட்ட? என்ன அந்த வினய் மாதிரி முட்டாளு நினைச்சிட்டு இருக்கியா? அறிவில்லாம சுத்தி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம இருக்க. மித்ரா மாதிரி ஒரு பரிசுத்தமான பொண்ணு இந்த ஜென்மத்துல கிடைக்குமா அவனுக்கு? முட்டாள், முட்டாள். சரி, அவன் எப்படியோ போகட்டும். ஆனா என்னால மித்ராவை கொல்ல முடியாது. அத சொல்லிட்டு போகதான் வந்தேன். சிங்கம், நீ ரொம்ப தப்பான முடிவெடுக்கிற. இது உனக்கு நல்லதில்ல, பாத்துக்க. இங்க பாரு, எது சரி எது தப்புன்னு நீ ஒன்னும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். இனிமே மித்ரா மேல உங்க நிழல் கூட படக்கூடாது சொல்லிட்டேன். இப்ப என் உயிர் மித்ரா போட்ட பிச்சை. அதனால அதுக்கு நன்றி கடனா நான் என்ன வேணா செய்வேன். புரியுதா? நீ இல்லனா வேற யாரும் இல்லன்னு நினைச்சிட்டியா? உன்ன மாதிரி 1000 பேர் வெளியே இருக்காங்க. அவங்க யார்கிட்ட சொன்னாலும் அவளோட சேர்த்து உன்னையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஞாபகம் இருக்கட்டும். ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? காசுக்கு 100 கொலை பண்ண தெரிஞ்ச எனக்கு பாசத்துக்கு ஒரு கொலை பண்ண தெரியாதா? ஏய், உன்னை கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன்டி. இனிமே மித்ராவோட நிழல் நான் தான். எந்த கொம்பனா இருந்தாலும் என்ன தாண்டி தான் மித்ராவை தொட முடியும். முடிஞ்சா தொட்டுப்பாரு. ஏன்னா அவன் நல்லவ, நீதான் கேடு கெட்டவன். அப்படி ஒரு பொண்டாட்டியை தப்பா நினைச்சு கொல்ல சொல்றானே அவ புருஷன், அவன் ஒரு கேடு கெட்டவன். இனிமே மித்ராவோட நிழல் நான் தான். எந்த கொம்பனா இருந்தாலும் என்ன தாண்டி தான் மித்ராவை தொட முடியும். முடிஞ்சா தொட்டுப்பாரு. இந்த சிங்கம் இப்படி கவுத்துட்டானே. அவனை நம்பினதுதான் இந்த விஷயத்துல நம்ம பண்ண பெரிய தப்பு. இப்ப அவன் போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டானா என்ன பண்றது? ஐயோ, மொத்த பிளானும் நாசமா போயிடும்.
என்ன செய்யறது? இந்த விஷயத்த நமக்கு தேவையான திசையில திருப்பி விட்டுட்டா கரெக்ட். அதுதான் நல்ல ஐடியா. மித்ரா, இதோ வரேன். இவ எதுக்கு நம்மளுக்கு கால் பண்றா? இவ பேசினாலே ஏதாவது பஞ்சாயத்தா தான் இருக்கும். தேவையே இல்லை. ஹலோ மித்ரா, எப்படி இருக்க? ரொம்ப நடிக்காம என்ன விஷயம் சொல்லு. நான் உன்னை நேர்ல பார்க்கணுமே. எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு உன்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? இருக்கு மித்ரா. உனக்கும் எனக்கும் கனெக்டிங் பாயிண்ட் வினய் தான். அவனை பத்தி தான் பேசணும். இங்க பாரு தீபிகா, இந்த மாதிரி நேரத்துல உன்னோட எந்த கதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ என்னமோ பண்ண, ஏன் கண்ணு முன்னாடி வராத. என் குழந்தை பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். நான் வைக்கிறேன். ஹலோ மித்ரா, ஒரு நிமிஷம். இது உன் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தான். கொஞ்சம் எமர்ஜென்சி. நான் உன்னை நாளைக்கே பார்க்கணும். என்னது, குழந்தை விஷயமா? இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல மித்ரா. நான் என்ன உன்னை கடிச்சா திங்க போறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, மனசு கேட்கல, அதான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது, அவ்வளவுதான். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அத போன்லயே சொல்ல முடியாதா? இல்ல இல்ல, நேர்ல சொன்னாதான் சரி வரும். சரி, வரேன். ஓகே, வெயிட். நான் உனக்கு டைம் அண்ட் பிளேஸ் மெசேஜ் பண்றேன். சரி, வைக்கிறேன். மித்ரா, முக்கியமான விஷயம். தனியா வா. பாய். நாடகம் விடும் வேளைதான் உச்சக்காட்சி நடக்குதம்மா. மித்ரா, உன் தலையெழுத்த மாத்தி எழுது. என்ன இப்படி முறைக்கிறா? அம்மா தாயே, பார்த்தே என்ன எரிச்சிடாத. எதுக்கு என்ன வர சொன்ன? அத முதல்ல சொல்லு. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. அதுக்கு என்ன செய்யறது? இப்ப நீ விஷயத்த சொல்றியா இல்ல நான் போயிட்டே இருக்கவா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், சொல்றேன். அதுக்கு தானே இங்க வர சொன்னேன். ஆனா அத எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் தெரியல. விஷயம் கொஞ்சம் சீரியஸ் மித்ரா. நமக்குள்ள இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நான் சொல்றத நீ நம்பணும். உனக்கும் எனக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே சிங்க் ஆகல, அது வேற விஷயம். எப்படி ஆகும்? நீ ஒழுங்கா இருந்தா ஆயிருக்கும். இப்போ அது விஷயம் இல்ல மித்ரா. நான் நல்லவன்லாம் சொல்லல. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவதான். நீ வினய் கூட வாழக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்தான். இது எதையுமே நான் மறுக்கல. சி, வெக்கமா இல்ல உனக்கு? நான் எதுக்கு வெக்கப்படணும்? யார் வேணாலும் எது மேல வேணாலும் ஆசைப்படலாம் மித்ரா. அதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. நான் ஆசைப்பட்டேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எப்போ நீ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புனியும் அப்பத்துல இருந்தே நான் உன் விஷயத்துல தலையிடுறதே இல்ல. இதை என்ன நம்ப சொல்ற? அது உன் இஷ்டம். ஆனா நான் சொல்றது நிஜம்.
வீட்டை விட்டு வந்ததுல இருந்து வினய் தான் கொஞ்சம் வியடா பிஹேவ் பண்றான். என் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு குடிக்கிறான், புலம்புறான், என்னென்னமோ செய்யறான். நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். உன் பொண்டாட்டி மாசமா வேற இருக்கா, நீ இப்ப அவ கூட தான் இருக்கணும்னு. ஆனா அவன் கேக்குற மாதிரியே தெரியல. யாரு நீ? நான் பாவோன்னு நீ அவர்கிட்ட சொன்னியா? என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? மித்ரா, நான் இப்போ உன் நல்லதுக்காக பேசிட்டு இருக்கேன். நீ இப்போ கூட கூட பேசிட்டு இருந்தா நான் எப்படி சொல்ல வந்ததை சொல்லுவேன். எங்க விட்டு? நான் பாவோன்னு நீ வினக்கிட்ட சொன்னல அங்க. ஓ ஆமா, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவனுக்கு உன் மேல இருக்கிற வெறுப்பு மாறவே இல்ல. நாளுக்கு நாள் அதிகமாட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு படி மேல போயிட்டான். அவன் செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அதான் உன்கிட்ட எடுத்து சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லலான்னு வந்தேன். எனக்கு புரியல தீபிகா, நான் எதுக்கு அவர்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்? அது அது வந்து சொன்னா நீ எப்படி தாங்கிக்குவேன்னு எனக்கு தெரியல மித்ரா. ஏய், சீன் போடாம என்ன விஷயம் சொல்லு. வினய் ஒண்ணு கொலை பண்ண நினைக்கிறான்.